அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். தங்களுக்கு குரு பகவான் இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்து கஷ்டப்படுத்தியவர் 7ஆம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார். நன்மை. ஏற்கனவே 7.5 சனி முடிந்து தற்போது சனி சாதகமாக இருக்கிறார். 2ல் ராகு, 8ல் கேது, 2 கிரகங்களும் சரியில்லை. குரு தங்களுக்கு 3ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர். இதுவரை கஷ்டம் கொடுத்த குரு பகவான் நன்மைகளை அளிப்பார். குடும்பம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு நன்றாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பண வரவுகள் மேம்படும். வீட்டில் சுபகாரியம் நடைபெறும். குடும்ப செலவுக்கு தேவையான பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். பொருளாதாரம் மேம்படும். உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர்கள். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும். பிறரால் முடிக்க முடியாத வேலையினை தாங்கள் முடித்து சிறப்பு பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். தொழில் துறையில் அபரிமிதமான வளர்ச்சி. வியாபாரம் நன்றாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் நண்பர்களுக்கு அபரிமிதமான லாபம். தரகு, கமிஷன், ஏஜென்சி, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் நண்பர்களுக்கு லாபம் பன்மடங்கு பெருகும். கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். ஐடி துறை அன்பர்களுக்கு வெளிநாட்டு கம்பெனியிலிருந்து அழைப்புகள் வரலாம். மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். பத்திரிகை துறை அன்பர்களுக்கு நல்ல காலம். தரகு, கமிஷன், ஏஜென்சி, பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் ஒப்பந்தங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பார்கள். விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், மருந்துகள் தாராளமாக கிடைக்கும். குரு அதிசாரமாக 31/10/2026 முதல் 13/12/2026 வரை அதிசாரமாக சிம்ம ராசிக்கு செல்கிறார். அப்போது கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்ப பராமரிப்பில் கவனம் தேவை. தொழில்துறை அன்பர்களுக்கு கவனம் தேவை. அதை போல 13/12/2026 முதல் 13/4/2027 வரை வக்கரம் அடைகிறார். அப்போதும் கவனம் தேவை. ஆக குரு அதிசாரமாக செல்லும் போதும் குரு வக்கரம் அடையும் போதும் கவனம் தேவை. மற்றபடி குடும்பம் நன்றாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். ஏற்கனவே தங்களுக்கு சனி சாதகமாக இருக்கிறார். 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. யோசித்து பேசுதல் வேண்டும். குடும்பத்தில் 3வது நபர்களின் தலையீட்டினை தவிர்த்தல் வேண்டும். தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பகவத்கீதை படியுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.